பெங்களூருவில் ஆட்டோவில் செல்லும் பெண்களை 3 ஆண்கள் பின்னாலேயே துரத்தி வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த ஆண்கள் நடந்தே தங்களை பின்தொடர்ந்ததாகவும், தாங்கள் ஆட்டோவில் ஏறியதும் காரில் பின்தொடர்ந்து வந்ததாகவும் அந்த இளம்பெண்கள் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளனர். பின்பு போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருந்ததால் அவர்களால் தங்களை பின்தொடர முடியவில்லை என அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி கடும் கண்டனங்களை குவித்து வருகின்றன. சீனாவின் பெய்ஜிங்கின் வடக்கு புறநகர் பகுதியான மியூனில் மழையால் கடும் சேதங்கள் பதிவாகியுள்ளன. மலைப்பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சில பகுதிகளில் நீர் விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் 49 கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. 4,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் வெள்ளத்தில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பாரம்பரிய ரயில் சேவை மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பட்டல்பாணி மற்றும் கலகுண்ட் இடையே சுரங்கப் பாதைகள் வழியே ரயிலில் பயணம் செய்து இயற்கை எழில் சூழ்ந்த பசுமை பள்ளத்தாக்குகள், மலைத்தொடர்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இந்த ரயில் மழைக்காலங்களில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும், பட்டல்பானி நீர்வீழ்ச்சியின் அழகிய காட்சியை சுற்றுலா பயணிகள் ரசிப்பதற்காக இந்த பாதை பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.